Hi friends, நவராத்திரி டே 8 பிரசாத ரெசிபிஸா வெள்ளை பட்டாணி சுண்டலும் கூடவே 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரவை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ரெசிபியா வெள்ளை பட்டாணி சுண்டல். அதுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை கிண்ணத்துல எடுத்துக்குங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கவர் பண்ணி ஓவர் நைட் ஊற விட்டுக்குங்க. மறுநாள் காலையில ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. வெள்ளை பட்டாணி நல்லா ஊறி வந்துருச்சுங்க. அதை அப்படியே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி குக்கர் பேனுக்கு மாற்றி விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சமா பட்டாணிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து கவர் பண்ணி விட்டு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் பேன்ல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கூடவே 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் சாஃப்டா வதங்கி வந்துருச்சுங்க. அடுத்து 1 கேரட்டை துருவி சேர்த்துக்குங்க. சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க. வேக வச்சு எடுத்துருக்கிற வெள்ளை பட்டாணி கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுத்து துருவிய மாங்காய் கொஞ்சமா சேர்த்து விட்டுக்குங்க. மாங்காய்க்கு பதில் எலுமிச்சைப்பழ சாறு 5-6 டிராப் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. கடைசியா மேல கொஞ்சம் துருவிய தேங்காய், துருவிய கேரட்டை தூவி விட்டு கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. வெள்ளை பட்டாணி சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரவை பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில 2 டீஸ்பூன் நெய் விட்டு நெய் மெல்ட் ஆன உடனே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு திராட்சை பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. அதே கடாயில 1/4 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய்யையும் சேர்த்து ரவை கருகிடாம லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்குங்க. ரவை வறுப்பட்டதுக்கு அப்புறம் அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ரவை தண்ணியை ஃபுல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரவை அடிப்பிடிக்காம குக் பண்ணி விட்டுக்குங்க. ரவா தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 400 ml அளவுக்கு சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பால் கொதி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்குங்க. ஒன்ஸ் பால் கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்து ரவை வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைந்து கலந்து வந்ததுக்கு அப்புறம் 5-6 குங்குமப்பூ ஸ்ட்ரிங்கை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து வறுத்து எடுத்துக்கிற முந்திரி திராட்சை கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க. ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே நம்ம சூடா சாப்பிட்டாலும் சரி அல்லது சில்லுன்னு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரெண்டுமே பிரமாதமா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா மேல கொஞ்சம் பிஸ்தா பருப்பை தூவி விட்டுக்குங்க. ரவா பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நவராத்திரி டே 9 பிரசாத ரெசிபிஸ்ல நம்ம பார்க்கலாம். இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.